Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் இண்டோ-யூரோப்பியன் ஃபேமிலி அண்ட் த பிளேஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இது டிஆர்பி யூனிட் 9 லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் பெடகாஜி பேப்பர்ல பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக். இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டாபிக்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் growth அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே வருது. இந்த டைட்டிலுக்கு கீழே வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பிஃபோர் கெட்டிங் இன் டு த கிளாஸ் கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பிஃபோர் கெட்டிங் இன் டு த கிளாஸ் அனதர் இன்ஃபர்மேஷன், நான் ஆல்ரெடி உங்களுக்கு லிட்ரரி கிரிட்டிசிசம்கான பேப்பர், அதாவது யூனிட் 8க்கான பேப்பர் வந்து ஃபுல் பிடிஎஃப் கிரியேட் பண்ணியிருக்கேன். சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 11 வரைக்கும் ஃபுல் மெட்டீரியல்ஸ் வித் எம்சிக்யூ. எல்லா லெசனுக்கும் எம்சிக்யூவோட சம்மரி வித் எம்சிக்யூ ஃபுல் டீடைல்டா நான் வந்து ஒரு பிடிஎஃப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை வாங்கணும்னு விருப்பம் உள்ளவங்க நீங்க டெலிகிராம் நம்பர் கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் ஒரு டெலிகிராம் நம்பர் இருக்கும். அந்த டெலிகிராம் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வாங்குறதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படும். தேங்க்யூ. இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த பேப்பருமே இட் இஸ் அண்டர் ப்ரிப்பரேஷன். இது முடிஞ்சோன்னு உங்களுக்கு அதே மாதிரி பிடிஎஃப் உங்களுக்கு நான் கொடுக்கலான் இருக்கேன். Now, Indo-European family and the place of English language. So, இந்த பேப்பர்ல ஃபர்ஸ்ட் ஏரியா இதுதான், the history of English language and its growth ன்னு சொன்னேன். அப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜோட வரலாறு என்ன, அதோட வளர்ச்சி எப்படி இருந்தது, இதுதான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கான இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்றப்போ முதல் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கணும். அதாவது ஏஷியால இருக்க பல கண்ட்ரீஸ்லயும் அதே மாதிரி யூரோப்ல இருக்க பல கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து பக்கத்து கான்டினென்ட் இல்லையா, நிறைய பேர் ஆரம்பத்துல ஒரு லாங்குவேஜா இருந்து அது அப்படியே பிரிஞ்சதா சொல்றாங்க. அதனால இது இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க. இதுல இங்கிலீஷோட பிளேஸ் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தேர் ஆர் மெனி லாங்குவேஜஸ் இன் த வேர்ல்ட். இது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனா நம்ம பார்க்கலாம். லாங்குவேஜை பத்தி படிக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் அந்த ஃபர்ஸ்ட் 2 paragraphs. There are many languages in the world. It would have been easy if everyone spoke the same language. இப்போ நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா உலகத்துல, நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்ப்போம், எல்லாரும் ஒரே லாங்குவேஜ் பேசிட்டு இருந்தா எவ்வளவு ஈஸியா இருக்கும் கம்யூனிகேஷன். இன்னைக்கெல்லாம் இந்த லாங்குவேஜே பெரிய போராட்டமா வெடிக்குது இல்லைங்களா. ஸோ எல்லாரும் ஒரே லாங்குவேஜை பேசினா இந்த பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறது தான் எல்லாரோட நினைப்புலையும் இருக்கும். ஓகே, கம்யூனிகேஷன் அக்ராஸ் கண்ட்ரிஸ் வுட் பி ஈஸி அண்ட் லேர்னிங் ஃபாரின் லாங்குவேஜஸ் வுடன் பி நெசசரி. இப்போ லாங்குவேஜை கத்துக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம். அப்போ கம்யூனிகேஷன் ஒரே லாங்குவேஜ் தான் உலகம் முழுக்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு ஈஸியா இருக்கும். சம் பீப்புள் ஈவன் believe that a universal language could help create understanding and friendship between people from different nations. அப்ப நிறைய பேர் என்ன நம்புறாங்க, ஒரே லாங்குவேஜ் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், உலகத்துல இவ்வளவு பிரச்சனையே இருக்காதுன்னு நம்புறாங்க. Efforts have been made to create such a language. ஸோ ஒரு சில இந்த லிங்குவிஸ்ட் எல்லாம் இதுக்கான முயற்சிகள் கூட ஆரம்ப காலத்துல எடுத்தாங்களாம். எஸ்பரான்டோன்னு ஒரு லாங்குவேஜ் அவங்க உருவாக்குறாங்க. ஓகே, இந்தியன் யூரோப்பியன் எல்லாம் கலந்த ஒரு லாங்குவேஜ். ஆனா அதுவும் திரும்ப கத்துக்கிறது மாதிரி தானே வரும். அது ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜா ஒண்ணு கொண்டு வரலாம்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க ஏர்லி ஸ்டேஜ்ல. எஸ்பரான்டோ அப்படிங்கறது அதுக்கு பேரு. இட் இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ட்ரையல் ஆஃப் யூனிவர்சல் லாங்குவேஜ். However, many people still think their native language should become the universal one. ஆனா இதுல என்ன ஆயிடும், இந்த மாதிரி பிரச்சனை இல்ல, புது லாங்குவேஜ் எல்லாம் இருக்கு, எங்க லாங்குவேஜ் தான் பெஸ்ட்னு ஒவ்வொருத்தவங்களும் சொல்லுவாங்க. எங்க லாங்குவேஜை நீங்க யூனிவர்சல் ஆக்கிருங்களேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அதுக்குரிய பாயிண்ட்ஸ் எடுத்து வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கிறதுனால இந்த எஸ்பரான்டோ மாதிரி ட்ரையல்லாம் கைவிடப்பட்டது. லாங்குவேஜ் பத்தி பேசுறப்போ இன்னொரு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. அது வந்து த டவர் ஆஃப் பேபல். இது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். த கொஸ்டின் ஆஃப் வை லாங்குவேஜஸ் ஆர் சோ டைவர்ஸ் இஸ் நாட் நியூ. இன்னைக்கு லாங்குவேஜஸ் நிறைய லாங்குவேஜஸ் பேசுறாங்க. எப்படி இத்தனை லாங்குவேஜஸ் உருவாச்சு, லட்சக்கணக்கில் லாங்குவேஜஸ் உலகம் முழுக்க இருக்குன்னா எப்படி இவ்வளோ லாங்குவேஜஸ் உருவாச்சுன்னு ஒரு டவுட் இருக்கும். An ancient explanation comes from the Bible's book of Genesis, which tells the story of the Tower of Babel. Tower of Babelனு ஒரு கதையை ஜெனசிஸ் புக்ல பைபிள்ல ஒரு கதை இருக்கு. அதுல வந்து இந்த இதுக்கான விடை சொல்றாங்க. According to this myth, humans originally spoke only one language, but their tongues were confused as punishment for their
ப்ரைட். என்னன்னா ஹியூமன் எல்லாம் ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் பேசினாங்களாம். ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, பெரிய ரொம்ப தெளிவா இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, தே பில்ட் அ பிக் டவர், ஒரு பெரிய டவர் கட்டுறாங்க. டவர் பாத்தீங்கன்னா ஸ்கைய மிஞ்சுற அளவுக்கு கட்டுறாங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, காட விட நம்ம பவர்ஃபுல்னு காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப காட் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, அவங்களோட அகம்பாவத்தை அடக்குறதுக்காக ஒரு வேலை பண்றார். ஒருத்தர் பேசுறது லாங்குவேஜ், ஏன்னா எல்லாரும் யுனைட்டடா பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் எல்லாம் அங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒருத்தர் பேசுற லாங்குவேஜ் இன்னொருத்தருக்கு புரியாதபடி பண்ணிட்டாராம். ஏன்னா அப்பதான் மனுஷனோட அந்த அகம்பாவம் குறையுன்றதுக்காக அப்படி பண்ணிட்டாராம். ஓகே, அப்போ அவங்க எல்லாம் ஒருத்தர் லாங்குவேஜ் இன்னொருத்தருக்கு புரியல. அப்போ கம்யூனிகேஷனே அங்க புரியாததுனால பெரிய பிரச்சனை அவங்களால அதுக்கு மேல என்ன பண்ண முடியல, அந்த டவரை பில்ட் பண்ண முடியலையா. Though it's just a story, modern research suggests it contains a bit of truth. இது ஒரு ஸ்டோரி தான், பைபிள்ல இருக்க ஒரு ஸ்டோரியா இருந்தா கூட மாடர்ன் ரிசர்ச் என்ன சொல்லுவாங்களா, இப்படிதான் ஏதாவது நடந்திருக்கும் போல, இது மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஏன்னா ஆரம்ப காலத்துல இன்னைக்கு பேசுற எல்லா லாங்குவேஜுக்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருந்திருக்கு. அததான் அவங்க சொல்றாங்க. எதுக்காக அதை ரிசர்ச்சர்ஸ் போய் கதை உண்மைன்னு சொல்றாங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல, இந்த எல்லா லாங்குவேஜ்லயும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில வார்த்தைகள்லாம் எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, சோ இந்த ரிசம்பிளன்ஸ் நிறைய இருக்குது. அதனால இதெல்லாம் ஒரு உண்மையா இருக்கலாம்னா ஏதோ இந்த மாதிரி நடந்திருக்கு. எல்லாம் ஒரு சமயம் ஒரே லாங்குவேஜ் பேசினவங்க தான் பின்னாடி ஏதோ கன்ஃபியூஷன் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. Linguists have discovered that many languages can be traced back to common ancestors forming language families. அப்படிதான் இந்த லாங்குவேஜ் ஃபேமிலிஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, உலகத்துல ஒரு சில லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் இருக்கு. அதுல இங்கிலீஷ் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாம் இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலிக்குள்ள வந்துடுது. ஆரிஜின்ஸ் ஆஃப் இண்டோ யூரோப்பியன். இப்போ இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஏன் வருது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம், அதோட ஹிஸ்டரி. லாங்குவேஜஸ் தட் சீம் வெரி டிஃப்ரெண்ட் லைக் ஜெர்மன், பிரெஞ்ச் அண்ட் ஈவன் சம் இந்தியன் லாங்குவேஜஸ் ஆர் பார்ட் ஆஃப் த சேம் ஃபேமிலி இண்டோ யூரோப்பியன். இன்னைக்கு யூரோப்பியன் லாங்குவேஜஸும் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாம் வேற வேற நினைப்போம் இல்லையா, பட் இதுங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது தான், இண்டோ யூரோப்பியன் குரூப் ஃபேமிலியை சேர்ந்தது தான் இது. எல்லா லாங்குவேஜஸும் கம்ப்ளீட்டா வேற வேற மாதிரி நமக்கு தெரியுது, பட் நிறைய ரிசம்பிளன்ஸ் இருக்கு. இது எல்லாம் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி சேர்ந்தது தான் லிங்குவிஸ்ட் சொல்றாங்க. திஸ் ஃபேமிலி இன்க்ளூட்ஸ் மோஸ்ட் யூரோப்பியன் லாங்குவேஜஸ் அண்ட் சம் ஏஷியன் ஒன்ஸ். இந்த ஃபேமிலியில எதெல்லாம் சேருது அப்படின்னா நிறைய யூரோப்பியன் லாங்குவேஜஸும் சம் ஏஷியன் லாங்குவேஜஸும் சேருது. The Indo-European language was likely spoken before 3000 to 3000 years before Christ by nomadic tribes near the Black Sea. அதாவது கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னால்னு சொல்றாங்க. பிஃபோர் கிரைஸ்ட் 3500 4000 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, ஒரே லாங்குவேஜ் தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கங்க அவங்க வேற வேற என்வையான்மெண்ட் மாறுறப்போ அவங்களோட லாங்குவேஜ் வேற விதமா மாறிடுச்சு. இவங்க எல்லாம் ஏதோ ஒரு ட்ரைப் அங்க ஒரு குரூப்பா இருந்திருக்காங்க, அவங்க எல்லாம் ஒரே லாங்குவேஜ் தான், இந்த இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் பேசி அவங்க அடுத்து பிரிஞ்சு அங்கங்க போறப்போ வேற வேற மாதிரி லாங்குவேஜ் மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. These tribes spread out across Europe and Asia, developing their own dialects. அப்போ அவங்க பிரிஞ்சு போறப்போ அந்தந்த ஒவ்வொரு என்வைரான்மெண்ட்டும் லாங்குவேஜ் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகே, அவங்க என்வைரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி விஷயங்கள், அந்த விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க லாங்குவேஜ் என்ன ஆயிரும்னா உருமாறிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, நிறைய டயலெக்ட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. பை 2000 BC the original language had split into 8 major groups. அப்போ பிஃபோர் கிரைஸ்ட் 2000 இயர்ஸ்க்கு முதவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் 8 மேஜர் குரூப்ஸா பிரியுது, which later divided into the languages we know today. 8 லாங்குவேஜஸா பிரிஞ்சு அந்த 8 லாங்குவேஜஸ்ல இருந்து அப்படியே பிரிஞ்சு நிறைய டயலாக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் எப்படி லாங்குவேஜஸ் இவால்வ் ஆகுது, ஹவு டு தே இவால்வ்னா எப்படி அடுத்தடுத்து உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம்.
ஒரு லாங்குவேஜ் எப்படி உருவாகுதுன்னு பார்க்க போறோம். when groups of people live apart their languages naturally change. இப்போ ஒரு இடத்துல எல்லாம் ஒரே லாங்குவேஜ் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு குரூப் அதுல இருந்து தனியா வேற ஒரு பக்கம் போயிடுறாங்க. வேற ஒரு இடத்துல போய் அவங்க நாள்பட இருக்க அவங்களோட லாங்குவேஜ், டயலெக்ட், ஸ்டைல் எல்லாமே மாறிடுமா. அந்த என்வையான்மெண்ட் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த சூழலுக்கு மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்களாம். ஓகே, நியூ வேர்ட்ஸ் ஆர் ஆடட். புது வார்த்தைகள் அவங்க அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள் சேர்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இங்கிலீஷ்ல இங்கிலாந்துல இருக்கிற கிளைமேட், அங்க இருக்க விஷயங்களும் நம்ம கண்ட்ரில இருக்காது. அப்போ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை அவங்க தேடுவாங்க. இங்க இந்த இந்தியன் கிளைமேட்டுக்கு வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க இருக்கிற அவங்க வாழ்ற இடத்துக்கு தேவையான வார்த்தைகள், கிராமர், அது எல்லாமே அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. அப்படிதான் லாங்குவேஜும் இவால்வ் ஆகும், கிராமரும் இவால்வ் ஆகும். ஓவர் டைம் திஸ் கிரியேட்ஸ் என்டையர்லி நியூ லாங்குவேஜஸ். இந்த மாதிரி தான் ஓவர் டைம்ல என்ன ஆயிடும், நியூ லாங்குவேஜஸ் உருவாகும். லிங்குவிஸ்ட்ஸ் ஹாவ் நோ டைரக்ட் எவிடன்ஸ் ஆஃப் த இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் பட் தே பிலீவ் இட் வாசன்ட் சிம்பிள். இப்போ லிங்குவிஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கெல்லாம் பெருசா டைரக்ட் எவிடன்ஸ் எல்லாம் இல்லை, இதெல்லாம் இப்படிதான் என்ன பண்ண முடியும், யோசிக்கத்தான் முடியும். இதுக்கெல்லாம் எவிடன்ஸ்னு கேட்டா எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாத்துலயும் ட்ரேசஸ் இருக்கு. எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரு லாங்குவேஜ்ல இருந்து தான் இதெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கான ட்ரேஸ் இருக்கு. அதை வச்சு அவங்க இந்த கதையெல்லாம் சொல்றாங்க. திஸ் ஹிஸ்டரி ஹெல்ப்ஸ் us understand how languages have grown and changed over time. ஸோ இந்த வரலாறு தான் என்ன பண்ணுது, திஸ் ஹிஸ்டரி தான் நமக்கு லாங்குவேஜை பத்தி ஒரு புரிதலை ஏற்படுது. லீடிங் டு த வாஸ்ட் டைவர்சிட்டி we see today. அப்போ எப்படி அது பிரிஞ்சு புது லாங்குவேஜா உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம இண்டோ யூரோப்பியன் எப்படி இவால்வ் ஆகுது லாங்குவேஜ்னு பார்த்துட்டோம். இப்போ இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ்குள்ள வரும். இங்கிலீஷ் இஸ் அ பார்ட் ஆஃப் த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ், எ குரூப் தட் இன்க்ளூட்ஸ் மெனி யூரோப்பியன் அண்ட் சம் ஏஷியன் லாங்குவேஜஸ். இதுல பாத்தீங்கன்னா நிறைய யூரோப்பியன் லாங்குவேஜஸ் இண்டோ யூரோப்பியன்ல வந்துட்டு சம் ஏஷியன் லாங்குவேஜஸும் இருக்கு. திஸ் ஃபேமிலி இஸ் டிவைடட் இன்டு 8 மேஜர் லாங்குவேஜ் குரூப்ஸ். இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில 8 மேஜர் குரூப்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அது என்னன்னு பார்த்துடலாம். இண்டோ இரானியன், அர்மேனியன், பிரிமிட்டிவ் ஜெர்மானிக், பால்டோஸ்லேவிக், அல்பேனியன், கெல்டிக், ஹெல்லனிக், இட்டாலிக். இதுதான் 8 இம்பார்ட்டன்ட் குரூப்ஸ் இன் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி. ஓகே, இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இண்டோ இரானியன், அர்மேனியன், பிரிமிட்டிவ் ஜெர்மானிக், பால்டோஸ்லேவிக், அல்பேனியன், கெல்டிக், ஹெல்லனிக், இட்டாலிக். இது செல்டிக்ல கெல்டிக், pronunciation is K here. Okay, from these groups primitive Germanic is the most important for the study of English. இந்த ஃபேமிலியை பத்தி ஒரு ஜெனரல் ஐடியா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த ட்ரீயை பார்க்க போறோம், எப்படி பிரிஞ்சிருக்குன்றது தெரிஞ்சுட்டு அடுத்ததா இங்கிலீஷ் எப்படி இவால்வ் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தேவை இங்கிலீஷோட பிளேஸ் தான் இல்லையா. ஸோ இங்கிலீஷோட இவால்விங் தான் தெரிஞ்சுக்க போறோம். அது பிரிமிட்டிவ் ஜெர்மானிக் அப்படிங்கிறது. ஏன்னா 8 குரூப்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இந்த 8 குரூப்ஸ்ல எதுல இருந்து இங்கிலீஷ் வந்திருக்குன்னா பிரிமிட்டிவ் ஜெர்மானிக்ல இருந்து தான் இங்கிலீஷ் இவால்வ் ஆயிருக்கு. இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ், இதுதான் ட்ரீ, இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ட்ரீ. இதுதான் பாருங்க. இந்தியன், அர்மேனியன், ஈரானியன் இருக்கு. இண்டோ ஈரானியன் இது ரெண்டுமே சேர்த்து சொல்றாங்க, இங்க பிரிச்சு காமிச்சிருக்காங்க ட்ரீல. பட் ரெண்டையுமே சேர்த்தும் நிறைய இடத்துல படத்துல போடுவாங்க. ஓகே, இந்தியன் இரானியன் இதுதான் கொஞ்சம் பெட்டரா இருந்தது. இது நிறைய ஃபேமிலி ட்ரீஸ் இருக்கு, இந்த 8 பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் என்னன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்தது. இந்த ஃபேமிலி ட்ரீ தான் ஓரளவுக்கு பெட்டரா இருந்தது. ஸோ ஐ ஹவ் செலக்டட் திஸ். கொஞ்சம் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளான ஒரு டயக்ராம்னா இதுதான். இந்தியன், அர்மேனியன், இரானியன், ஜெர்மானிக், பால்டோஸ்லேவிக், அல்பேனியன், கெல்டிக், ஹெல்லனிக், இட்டாலிக். ஸோ இங்க இண்டோ ஈரானியன் இங்க 9 இருக்கும், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்தியன் இரானியனை சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம், இண்டோ ஈரானியன் சொல்றோம். ஓகே, இண்டோ ஈரானியன், அர்மேனியன், இந்த ஈரானியன் இங்க சேர்த்துடலாம், ஜெர்மானிக், பால்டோஸ்லேவிக், அல்பேனியன், கெல்டிக், ஹெல்லனிக், இட்டாலிக். இந்த 8 லாங்குவேஜஸ்ல இருந்தா அடுத்தடுத்த லாங்குவேஜஸ் உருவாகுது. ஒரு சின்ன ஐடியா பார்ப்போம். இந்தியன்ல இருந்து எதெல்லாம் வந்திருக்குன்னா சான்ஸ்கிரிட். ஓகே, இந்தியன் அது ஒரு காமன் லாங்குவேஜ், அதுல இருந்து சான்ஸ்கிரிட் வருது. சான்ஸ்கிரிட்ல இருந்து மிடில் இந்தியன்ல இருந்து இந்த நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாமே
இங்க சொல்றாங்க. ஹிந்துஸ்தானி, ஹிந்தி, பெங்காலி, குஜராத்தி மாதிரி மாடர்ன் நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ் நிறைய இங்க இருந்து வந்த மாதிரி சொல்றாங்க. அடுத்தது அர்மீனியன். அர்மீனியன் பத்தி அதெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சு போன ஒரு லாங்குவேஜ், அதெல்லாம் டெவலப் ஆகல. அடுத்து இரானியன், இண்டோ இரானியன்ல இதுவும் வந்துடும். ஏன்னா இந்தியாவுக்கு பக்கத்திலே தான் மிடில் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இன்னைக்கு வந்து நிறைய இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இரானியன் குரூப். அதுல பாத்தீங்கன்னா ஓல்டு பர்சியன் வந்து இந்தியனோட சேர்ந்ததுதான். ஓகே, சோ பர்சியன், அவஸ்டான், ஓல்டு பர்சியன்ல இருந்து இன்னைக்கு இருக்க பர்சியன் வந்திருக்கு. அடுத்து ஜெர்மானிக்கு தான் நம்ம தனியா படிக்க போறோம். ஏன்னா ஜெர்மானிக் பிரிமிட்டிவ் ஜெர்மானிக்னு சொல்லுவாங்க, ஜெர்மானிக்னு சொல்லுவாங்க. இதுல இருந்தா இங்கிலீஷ் டெவலப் ஆயிருக்கு. அந்த கிரீன் கலர் லைன் வருது பாத்தீங்களா, அது போய் இங்கிலீஷ்ல தான் முடியும். ரைட், மாடர்ன் இங்கிலீஷ். ஸோ இதுக்கு ஸ்பெஷலா கடைசியா பார்க்கலாம். அடுத்தது பால்டோ ஸ்லேவிக்னு ஒண்ணு, அதுல பால்டிக், ஓல்டு ஸ்லேவிக்னு ரெண்டு பிரியுது. பால்டிக்ல இருந்து லித்துவேனியன், லெட்டிஷ்னு ரெண்டு லாங்குவேஜ். ஓல்டு ஸ்லேவிக்ல இருந்து ரஷ்யன், இன்னைக்கு பேசுறாங்க இல்லையா யூரோப்ல, அதாவது யூரோப்பை ஒட்டி இருக்க ஏசியன் கண்ட்ரிஸ், யூரோப்ல பேசக்கூடிய ரஷ்யன், போலிஷ், செக், பல்கேரியன், செர்போ குரோவேஷியன், இது எல்லாம் வந்து பால்டோ ஸ்லேவிக்ன்ற லாங்குவேஜ்ல இருந்து வந்தது. அல்பேனியனும் நம்ம விட்டுருக்கு அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நிறைய லாங்குவேஜஸ் வரலன்னு அர்த்தம். கெல்டிக்ல முக்கியமான லாங்குவேஜஸ் வருது. ஐரிஷ், யூரோப்பியன் லாங்குவேஜ். வெல்ஷ், கேலிக், பிரிட்டன் அப்படின்னு வருது. ஹெல்லனிக்ல இருந்து கிரீக் வந்திருக்கு. கிரீக் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு, டெவலப் ஆகல. அதனால ஓல்டு கிரீக்கோட பழைய லாங்குவேஜ் ஹெல்லனிக்ல இருந்து கிரீக் வந்திருக்கு. அடுத்து இட்டலிக்குமே ரொம்பவே ஃபேமஸான ஒரு இட்டலிக்ல இருந்து லாட்டின் வருது. லாட்டின்ல இருந்து அகைன் எப்படி பிரியுதுன்னா பிரெஞ்சு, ப்ரொவென்கல், இட்டாலியன். இட்டலிக்ல இருந்து இட்டாலியன் லாட்டினா மாதிரி திரும்ப இன்னொரு இட்டாலியன், இன்னைக்கு பேசுற இட்டாலியன் வருது. ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ், கேட்டலன், ரொமேனியன் அப்படிங்கிற லாங்குவேஜஸ் எல்லாம் டெவலப் ஆகுது. இப்போ நம்ம ஜெர்மானிக், நம்ம இது இங்கிலீஷ் பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஜெர்மானிக் எப்படி பிரியுதுன்னா நார்த் ஜெர்மானிக், ஈஸ்ட் ஜெர்மானிக், வெஸ்ட் ஜெர்மானிக்கா பிரியுது. ரைட், நார்த் ஜெர்மானிக் எகெயின் ரெண்டா பிரியுது. ஈஸ்ட் நார்ஸ், வெஸ்ட் நார்ஸ்ன்னு பிரியுது. ஈஸ்ட் நார்ஸ்ல இருந்து இந்த யூரோப்பியன் லாங்குவேஜஸ் தான் ஸ்வீடிஷ், டேனிஷ், கோத்லாண்டிக் அப்படிங்கிற லாங்குவேஜ் வருது. வெஸ்ட் நார்ஸ்ல இருந்து நார்வேஜியன், ஐஸ்லாண்டிக், ஃபெரோஸ் வருது. ஈஸ்ட் ஜெர்மானிக்ல இருந்து காத்திக் வருது. வெஸ்ட் ஜெர்மானிக்ல இருந்து ஹை ஜெர்மன். இது நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து வெஸ்ட் ஜெர்மானிக் தான். வெஸ்ட் ஜெர்மானிக் பாருங்க, ஜெர்மானிக்ல இருந்து வெஸ்ட் ஜெர்மானிக், வெஸ்ட் ஜெர்மானிக்ல இருந்து ஹை ஜெர்மன், லோ ஜெர்மன். முதல் எப்படி டிவைட் ஆகுது பாருங்க, ஹை ஜெர்மன், லோ ஜெர்மன். ஹை ஜெர்மன் நமக்கு தேவையில்லை, ஏன்னா ஹை ஜெர்மன்ல இருந்து தான் இன்னைக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ஹை ஜெர்மன்ல இருந்து ஜெர்மன் வந்துருச்சு. லோ ஜெர்மன்ல இருந்து தான் இங்கிலீஷ் வருது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜெர்மன்ல இருந்து வெஸ்ட் ஜெர்மன், வெஸ்ட் ஜெர்மன்ல இருந்து லோ ஜெர்மன், லோ ஜெர்மன்ல இருந்து இந்த 4 பிரியுது. ஓல்டு ஃப்ரிஷியன், ஆங்கிலோ சாக்சன், ஓல்டு சாக்சன், லோ ஃப்ரெக்கோனியன் அப்படின்னு பிரியுது. ஓல்டு ஃப்ரிஷியன்ல இருந்து ஃப்ரிஷியன் வருது. ஆங்கிலோ சாக்சன் தான் மிடில் இங்கிலீஷா மாறி மாடர்ன் இங்கிலீஷா இன்னைக்கு பேசுற மாடர்ன் இங்கிலீஷ் இங்க வந்துருது. ஓல்டு சாக்சன், ஆங்கிலோ சாக்சன்ல இருந்தா மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ். ஓல்டு சாக்சன்ல இருந்து வேற மிடில் லோ ஜெர்மனும் பிளாட்டஸ் டச்னு ஒரு லாங்குவேஜும். லோ ஃப்ரெங்கோனியன்ல இருந்து மிடில் டச், ஃபிளமிஷ், இதெல்லாம் யூரோப்பியன் லாங்குவேஜஸ். ஸோ நம்மளுக்கு தெரிய வேண்டியது இந்த கிரீன் கலர் லைன் மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஜெர்மானிக்ல இருந்து வெஸ்ட் ஜெர்மானிக், 3 ஜெர்மானிக் வருது. அதுல நமக்கு தேவை வெஸ்ட் ஜெர்மானிக். நார்த் ஜெர்மானிக், ஈஸ்ட் ஜெர்மானிக், வெஸ்ட் ஜெர்மானிக். நமக்கு தேவை வெஸ்ட் ஜெர்மானிக். வெஸ்ட் ஜெர்மானிக் அகெயின் ரெண்டா பிரியுது, ஹை ஜெர்மன், லோ ஜெர்மன். நம்மளுக்கு தேவையானது லோ ஜெர்மன். லோ ஜெர்மன் அகெயின் 4 டிவைட் ஆகுது. ஓல்டு ஃப்ரிஷியன், ஆங்கிலோ சாக்சன், ஓல்டு சாக்சன், லோ ஃப்ரெக்கோனியன் டிவைட் ஆகுது. இதுல நமக்கு தேவை ஆங்கிலோ சாக்சன். ஆங்கிலோ சாக்சன்ல இருந்து மிடில் இங்கிலீஷ்ல இருந்து மாடர்ன் இங்கிலீஷ். ஸோ இதுதான் ஃபேமிலி ட்ரீ. ஓகே, இதுல இருந்துதான் நிறைய வேற லாங்குவேஜஸும் வந்திருக்கும். நம்மளுக்கு முக்கியமான லாங்குவேஜஸ் தான் இதுல. டயலெக்ட்ஸ் எல்லாம் இதுல இன்னும் நிறையவே இருக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான லாங்குவேஜஸ் இங்க டீடைல் பண்ணிருக்காங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் எப்படி போட்டிருக்காரு, எஃப்டி வுட்டோட கிளாசிஃபிகேஷன் தான். ஹி அவுட்லைன்ஸ் த மெயின் பிரான்ச்சஸ் ஆஃப் த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி as ஜெர்மானிக், இட்டலிக், கெல்டிக், ஸ்லேவிக், பால்டிக், இண்டோ யூரோனியன், கிரீக், அல்பேனியன், அர்மீனியன். இதுல 2 எக்ஸ்டிங்க்ட் லாங்குவேஜஸ் சொல்லியிருப்பாரு, ஹிட்டைட், டொகேரியனும் சொல்லியிருப்பாரு. ஓகே, ஸோ இதுதான் எஃப்டி வுட் தன்னோட புக்லயும் சொல்லியிருக்க அந்த 8 இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ்.
Okay, the English language evolved from a branch of the Germanic family of languages, developing over many centuries through a series of historical, cultural and linguistic influences. ஒரு லாங்குவேஜ் அப்படி ஒரே நாள்ல எல்லாம் மாறிடாது. இப்போ ஆங்கிலோ சாக்சன்ல இருந்து ஓல்டு இங்கிலீஷ் மாறவே அது ஒரு 400-500 வருஷம். அப்புறம் அதுல இருந்து ஓல்டு இங்கிலீஷ்ல இருந்து நியூ இங்கிலீஷ் மாற அது ஒரு 200-300 வருஷம். மிடில் இங்கிலீஷ்ல இருந்து மாடர்ன் இங்கிலீஷ் வர்றதுக்கு அங்கிட்டு கொஞ்சம் பல காலம் ஆகுது. ஓகே, மாடர்ன் இங்கிலீஷ் வந்து ஒரு 16 மாடர்ன் இங்கிலீஷ்லயே இப்ப இருக்கிறது இன்னுமே மாடர்னா இருக்கும். இன்னைக்கு கம்ப்யூட்டர் யுகத்துல ரொம்பவே மாடர்னா நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய நியூ வேர்ட்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு இருக்க மாடர்ன் இங்கிலீஷ ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த மாடர்ன் இங்கிலீஷோட பேசினா கூட அவங்களுக்கே புரியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்க நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் வந்து அவ்வளோ கல்ச்சர் மாற நம்மளுக்கு என்ன விஷயங்கள் தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள வேர்ட்ஸ் போடுறப்போ நிறைய லாங்குவேஜ்ல மாற்றங்கள் ஏற்படும். ஓகே, ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் இவால்வ்ட் ஃப்ரம் அ பிரான்ச் ஆஃப் த ஜெர்மானிக் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் டெவலப்பிங் ஓவர் மெனி செஞ்சுரிஸ். அப்போ ஒவ்வொரு செஞ்சுரி அப்படியே கடந்து தான் இன்னைக்கு இருக்க பிரசன்ட் இங்கிலீஷா வந்திருக்கு. ஹியர் இஸ் அன் ஓவர் of its evolution from primitive Germanic to modern English. So நம்ம டயக்ராம்ல பார்த்தோம் எப்படி primitive Germanicல இருந்து இங்கிலீஷ் வந்ததுன்னு. இப்போ அதை ரிட்டனாவும் பார்த்துடலாம். primitive Germanicோட பீரியட் வந்து 500 BCE ல இருந்து 200 CE அந்த பீரியட்னு சொல்றாங்க. அதாவது பிஃபோர் கிரைஸ்ட் BCEங்கிறப்போ. English traces its origins to Proto-Germanic, a language spoken by early Germanic tribes in northern Europe. இப்போ இங்கிலீஷ்க்கு ஆரம்ப கால அந்த லாங்குவேஜ் வந்து புரோட்டோ ஜெர்மானிக். இதுதான் முதல் அந்த ட்ரைப்ஸ் ஜெர்மானிக் ட்ரைப்ஸ் பேசினது. ஓகே, புரோட்டோ ஜெர்மானிக் இவால்வ் ஃப்ரம் புரோட்டோ இண்டோ யூரோப்பியன். இந்த புரோட்டோ ஜெர்மன் வந்து என்ன எதுல இருந்து வருது? இண்டோ யூரோப்பியன்ல இருந்து வந்தது தான் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் நம்ம முதல் ஒரு ஃபேமிலி சொல்றோம்ல அதுல இருந்து வந்தது தான் புரோட்டோ ஜெர்மானிக். ஓகே, அதுக்கப்புறம் இட்ஸ் ஸ்ப்ளிட் இன்டு டிஃப்ரெண்ட் டயலெக்ட்ஸ் தட் லேட்டர் பிகம் அது வேற டயலெக்டா மாறி எப்படி மாறுது? நார்த் ஜெர்மானிக்கா மாறுது, வெஸ்ட் ஜெர்மானிக்கா மாறுது, ஈஸ்ட் ஜெர்மானிக்கா மாறுது. நம்மளுக்கு தேவை எது? வெஸ்ட் ஜெர்மானிக். இங்க தனியா கொடுத்துடுறோம். வெஸ்ட் ஜெர்மானிக் அந்த ஆங்கிலோ சாக்சன் மைக்ரேஷன். அப்போ the English language originates specifically from West Germanic. So West Germanicல இருந்து தான் இங்கிலீஷ் வந்து என்ன ஆகுது? இவால்வ் ஆகுது. It was spoken by tribes such as the Angles, Saxons and the Jutes. So யார் இதை பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Angles. அப்ப அவங்களாம் ட்ரைப்ஸ். ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ், ஜூட்ஸ் தான் இங்கிலாந்துல இருந்த ட்ரைபல் குரூப்ஸ். அவங்க எல்லாம் தான் ஆங்கிலோ சாக்சன் பேசுறாங்க. who migrated to Britain in the 5th and 6th centuries. இவங்க பிரிட்டனுக்கு வர்றாங்க. இந்த ட்ரைப்ஸ் எல்லாம் பிரிட்டனுக்கு வர்றாங்க. எப்போ? 5th and 6th century ADல. Their dialects mixed and formed Old English. இவங்க ஆங்கிலோ-சாக்சன் பீப்புள் அங்க இருந்த ஆல்ரெடி இருந்த பீப்புளோட கலந்து ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்க. அதுதான் ஓல்டு இங்கிலீஷ். ஓகே, ஆங்கிலோ-சாக்சன் அப்படின்னு சொல்றோம். From Old English evolved Middle English and from Middle English evolved Modern English. அப்போ அந்த ஓல்டு இங்கிலீஷ் அந்த மிடில் இங்கிலீஷ் வந்து மிடில் இங்கிலீஷ் வந்து இன்னைக்கு பேசுற மாடர்ன் இங்கிலீஷ் வந்திருக்கு. Okay, this is how English was evolved through ages அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த கிளாஸ்ல ஓல்ட் இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ் அண்ட் மாடர்ன் இங்கிலீஷ் பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். Okay, இதுதான் first introduction of this paper. Hope you liked it. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.